நீங்க எந்த படத்துல இருந்து தலைவரை ரசிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்றீங்க? நான் தம்பிக்கு எந்த ஊர் தம்பிக்கு எந்த ஊரு? ஓகே. 1982லேருந்து நான் பார்க்குறேன். எந்த அளவுக்கு ஒரு டைகோட ரஜினி ஃபேனா இருந்திருக்கீங்க இப்போ நீங்க? அதாங்க வீட்டில் சொல்லாமல் டியூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறது, ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது. இன்னும் அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு 40 இயர்ஸ் அப்படியே அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட கண்டினியூ வரும். ஈவன் 40 இயர்ஸ் ஆனால் கூட இன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ணிடுவாங்க. ரஜினி படம் வரும்போது எல்லாருமே மீட் பண்ணுறோம். எல்லாமே 50+. பட் ஸ்டில் எங்களுக்கு அந்த 40 இயர்ஸ் வந்து ரஜினி படம் வரும்போது ஒரு அது என்ன எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, இல்லை சுகர் பேஷண்ட்டாக வராங்க அப்படிங்கலாம். பாருங்கள் எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்லா பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கார் தலைவர், செம்ம சூப்பர். ரஜினி சாருக்கு வந்து வாழ்த்து சொல்லணும். ஏன்னா நானாக இப்போ எனக்கெல்லாம் வந்து ஆஃபீஸ் லீவு எதுவுமே கிடையாது. அவரை பார்க்கணும், அவரை பார்த்து ஒரு ஹாப்பினஸ் அடையணும். இருக்கிற ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் தள்ளி வச்சுட்டு அவருக்காக இது நான் இப்போது பானே 98 தான். எந்த படத்துல இருந்துலாம் சொல்ல முடியாது. அவரை பிடிச்சிருக்குது, அவ்வளோதான். அவரோட பீக்கு படையப்பா வரும்போது தான் நான் பிறந்தேன். அது எப்படி பிடிச்சது ஏன் பிடிச்சதுலாம் தெரியல. தலைவர் அன்கண்டிஷனல் லவ் தலைவர். தலைவர் மூவி. ஸோ அதனால நாங்களும் அவர் படத்துக்கூடே அந்த ட்ரெயின்லேயே அப்படி சேர்ந்து வளர்ந்துட்டோம். ஸோ அதனால எங்களுக்கு ஸ்பெசிஃபை இப்படி தான் அப்படி தான் இல்லை. வி ஹவ் ரியலி என்ஜாய். நாங்கள் தலைவர் ஃபேன் அந்த மாதிரி இல்லை. அது வேற, அது டான்ஸ் ஆடாண்டம்ல, சும்மா நடந்ததில்ல டான்ஸ் அது. எங்களுக்கு கடவுள் கொடுத்தா வராங்க. எங்களுக்கு ரஜினி தலைவரோட ரசிகர்களாக எங்களுக்கு வெறியர்கள். தலைவருக்கு இருக்கிறதுலாம் ரசிகர் கிடையாது, வெறியருங்க. அவங்களுக்கு கடவுள் கொடுத்த வரோம். அவர் இந்த வயசுலயும் இன்னும் நடிக்கிறார். இன்னும் 25 வருஷம் நடிக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அவர் கடவுளோட அவதாரமாக நாங்கள் பார்க்குறோம். இந்த எஃபர்ட் அவர் போடுற டான்ஸு மைண்ட் ப்ளோயிங், நல்லா இருந்தது. அப்படிலாம் இல்லை, பிறக்கும் போதுலேருந்து ரஜினி ஃபேன். நம்ம பிறந்ததுலேருந்து ரஜினி ஃபேன் தான். எனி டைம் FTFS நாங்கள் பார்த்துருவோம். நான் அடுத்து எத்தனை ஷோ பார்க்குறதா இருக்கும்? நாளைக்கு போகிறோம். ஒரு 5 ஷோ இருக்குல்ல, 15-20 ஓடி. ஆக்சுவலாக இப்போ அடுத்த ஒரு 2 ஷோ புக் பண்ணிட்டு போயிடுவோம். ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு படம் வெற்றியோ தோல்வியோ அதை பார்த்துட்டு தான் அவர் கையில் சம்பளமே வாங்குவார். அதோட முக்கியமான விஷயம், படம் தோல்வி அப்படின்னா கையில இருந்து எல்லாருக்கும் செட்டில் பண்ணி எல்லாரையும் திருப்திப்படுத்தி தான் போவார். யாரையுமே நஷ்டத்தில் விட்டதில்லை. இதெல்லாம் புரிஞ்சதுனால தான் எங்களுக்கு 1000 கோடி பற்றி கவலை இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம். என்னங்க இது திருப்பதியில் வந்து பெருமாள் தவிர வேறு எதுக்கு டிக்கெட் போடுறீங்க? பெருமாள் பார்க்க தானே போடுறீங்க. தலைவர் படத்தில் தலைவர் தான், வேறு யாரும் கணக்கே கிடையாது. அவர் தவிர்த்து யாருமே கிடையாது. முரட்டுக்காலைன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது. அப்போ வந்து எனக்கு 10 வயசு இருந்திருக்கலாம் மேபி. அதுலேருந்து எனக்கே தெரியாமல் அப்படியே தலைவர் எனக்கு கூடிய ஊறி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா நினைவு தெரிஞ்சு பார்த்தது வந்து போக்கிரி ராஜா, அதுக்கப்புறம் வந்து பாயம்புலி, இந்த மாதிரி படம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தங்கமகன்லாம் தனியாக போய் பார்த்தோம். இதில் தேவைப்பரஸ் தேட்டரில் இந்த மாதிரி ஒவ்வொரு படமும். அதுக்கப்புறம் தலைவர் படம் எல்லாமே போக ஆரம்பிச்சிட்டோம். ஆல்பர்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அழகா இருந்ததுங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு படமும் என்னென்ன தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு கூட சொல்லுவோம் நாங்கள். ஓகேங்களா, விடுதலை படம் வந்து தேவைப்பரஸில் ரிலீஸ் ஆச்சு, நல்ல வந்து அலங்காரில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கொடி பறக்குது வந்து இங்கே லோக்கலில் கிடைக்கலன்னு சொல்லி பூந்தமல்லி சுந்தரில் போய் பார்த்தோம். படிக்காதவன் வந்து மழையில் தொப்புற கடையாக பீச்சில் தீபாவளிக்கு தொப்புற கடையாக நனைஞ்சிக்கிட்டு மேட்னி ஷோ போய் படம் பார்த்து ஆல்பர்ட்டில் பார்த்தோம். ஒவ்வொரு படமும் எந்த தேட்டரில் பார்த்தோம், எந்த ஷோ பார்த்தோம் நினைவு இருக்கு. நாங்கள் தலைவரோட தான் வளர்ந்தே வந்திருக்கோம்.